வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். உலக வனவிலங்கு தினத்தை முன்னிட்டு இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக ஊடகப் பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில், சுற்றுச்சூழல் சமநிலையை நிலைநிறுத்துவதில் வனவிலங்குகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும், வருங்கால சந்ததியினருக்காக வனவிலங்குகள் பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலையால் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களின் விநியோக நிலைமை குறித்து அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக மத்திய ஆசிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் பஞ்சாப் மக்களுக்கான சேவை மற்றும் உதவி எண்களை பஞ்சாப் அரசு வழங்கியுள்ளது. சண்டிகரை தளமாக கொண்ட உதவி மைய எண்களான 0172226042 மற்றும் 0172226043 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று பஞ்சாப் அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து இம்மாதம் 6ஆம் தேதி காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு வரவிருந்த சிறப்பு மருத்துவர்கள் வரும் 13ஆம் தேதி வரவுள்ளதாக மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி தெரிவித்துள்ளார். இம்மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறவுள்ளதை ஒட்டி இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாளை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும், அவசர சிகிச்சை பிரிவுகள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சந்திர கிரகணம் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கி மாலை 6:47 மணி வரை நிகழ உள்ளதால் புதுச்சேரி உள்ள கோயில்கள் அனைத்தும் நடை காலை 11 மணிக்கு சாத்தப்பட்டு இரவு 7:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பரிகார பூஜைகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.